டிசம்பர் 31 தான் கடைசி தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளார இந்த விஷயத்தை நீங்க செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா உங்களால புதுசா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. பேங்க் அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ண முடியாது. டாக்ஸ் ரீஃபண்ட் எடுக்க முடியாது. ITR ஃபைல் பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் பணத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வித்ட்ரா பண்றதும் ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த புதிய அறிவிப்புகள் அனைவருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தகவல்கள் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன புதிய மாற்றங்கள் வெளியாகி இருக்கு, ஆதார் அட்டைக்கு என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் வாய்ஸ் தான், ஓன் எடிட்டிங் தான். இந்த வீடியோவோட தம்ப்நெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ என்னோட வீடியோ தான். இந்த கவர்மெண்ட் ஸ்கீம், EPFO பென்ஷன், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான அரசின் நலத்திட்டங்கள், செய்திகள் வருது பார்த்தீங்களா, புது புது அப்டேட்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, கவர்மெண்டோட ஒஃபிஷியல் சைட்லேயும் சரி நிறைய செய்திகள் வருது. நம்ம அதை பற்றி நம்மளோட ஓன் வாய்ஸில் சொந்த குரலில் பேசுறதுக்கான எல்லாவித உரிமையும் நமக்கு இருக்கு. ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்போ ஆதார் அட்டை ஒரு மிக மிக முக்கியமான அடையாள ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இப்போ UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஆதார் ஆப் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்போ அந்த ஆண்ட்ராய்டு ஆப் இன்னுமே சில அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. இப்போ புதிய ஒரு ஆதார் ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புதிய ஆதார் ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னென்ன சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். அந்த ஒரே ஆப்பில் 5 ஆதார் நம்பர்களை உங்களால் சேர்க்க முடியும். ஒரே ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது மினிமம் 5ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபேஸ் ஸ்கேன் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறனால இனிமே பெயர், பிறந்த தேதி, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களால் ஈஸியாக அந்த ஆப் மூலமாகவே பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை நீங்கள் ஆன்லைன்லையுமே யூஸ் பண்ணலாம். ஆஃப்லைனில் இருக்கும்போது டேட்டா இல்லாத போதும் நீங்கள் ஆதார் விவரங்களை அணுகிற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே நீங்கள் ஆதாரை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட பெயர் மற்றும் அந்த 12 டிஜிட் நம்பரில் லாஸ்ட் 4 ஷேடான மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக அனுப்புறதையும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் எல்லாமே தெரிகிற மாதிரியான ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய திருத்தங்களான பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே நம்ம சேவை மையம் போயிட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இவை அனைத்தையுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஆன்லைன் மூலமாக அட்ரஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதற்கு மேலே அனைத்துமே ஆதார் ஆப் மூலமாகவோ இணையதளம் மூலமாகவோ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இரண்டாவது அறிவிப்பா நவம்பர் 1 முதல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் நம்பர் இதெல்லாம் சேவை மையம் போயிட்டு மாற்றுறீங்க அப்படின்னா 50 ரூபாய் அப்படிங்கிறது வசூலிக்கப்பட்டுச்சு. 50 ரூபாயில இருந்து 75 ரூபாவாக
கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. அதுவே பயோமெட்ரிக் அப்டேட், ஃபிங்கர் பிரிண்ட், கண் கருவிழி, கைரேகை இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 100 ரூபாயில இருந்து 125 ரூபாவாக கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது இ-சேவை மையத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். ஆன்லைன் மூலமா நீங்க இலவசமாகவே உங்களோட திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிடுங்க. உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணணும். இதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேன் கார்டு உங்களுக்கு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு அப்புறமா டீஆக்டிவேட் ஆயிரும். உங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, இல்லை உங்க பக்கத்து வீட்டில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்காங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பால் ஆதார் அட்டை அப்படின்றது 5 வயதிற்குள் உட்பட்ட குழந்தைகள் வந்து, அதுக்கப்புறம் 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நாம வந்து கண் கருவிழி ரேகை, கைரேகை வந்து இது ரெண்டத்தையும் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆதார் அட்டையில். இதற்கு மேலே 5 to 7 வயசு வரை தான் இலவசம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிய அறிவிப்பா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு 5 முதல் 17 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா வருகின்ற அடுத்த வருடம் அக்டோபர் 1, 2026 வரையுமே இலவசம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. நீங்க இ-சேவை மையம் போயிட்டு குழந்தைக்குன்னு சொல்லிட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவங்களோட கைரேகை, கண் கருவிழி ரேகை வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுமானது தான். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த வகையான வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் சில பேர் வச்சிருப்பாங்க, கரண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க, பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய ரிசர்வ் வங்கி என்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை அளிக்கும் வகையில் 0 பேலன்ஸ் கணக்குகள் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட், பிஎஸ்பிடி எனப்படும் அடிப்படை சேமிப்பு கணக்குகளின் விதிமுறைகளில் முக்கிய மாற்றங்களை வந்து அறிவித்துள்ளது. இது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் மூலமா என்னென்ன சேவைகள் மக்களுக்கு இன்னும் எளிதாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாற்றங்கள் மிக குறைந்த தொகையை சேமிக்கும் மக்களுக்கும் ஏழைகளுக்கும் வங்கி சேவைகளை இன்னும் எளிதாக கிடைக்க செய்யும். அதாவது இதன் மூலியமா நீங்க வரம்பில்லாத டெபாசிட் வந்து செய்ய முடியும். இனி இலவசம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இனி 0 பேலன்ஸ் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பல சேவைகள் கட்டணம் இல்லாமல் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டும் வந்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இனிமே பல சேவைகளும் வர 2026 ஏப்ரல் 1 முதல் கட்டணம் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல சேவைகளும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.